தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுக. என்னாச்சு ஐஷு, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? ஒன்றும் இல்லை சரண். எதா இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட சொல்லு. அது வீட்டில் சின்ன பிரச்சனை. என்னாச்சு? அனு ரகு கூட சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டா. சண்டை போட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்களா? ஆமாம் சரண். என்ன பிரச்சனைன்னு கேட்டால் சொல்லவும் மாட்டேங்கிறா. என்னை எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்கிறா. அதுவும் அனு வேற இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. என்ன ஐஷு சொல்ற, உண்மையாவா? நீ ஃபர்ஸ்ட் வந்தோடனே இதைத்தானே சொல்லணும். ரொம்ப சந்தோஷம். ஆமாம் சரண், உன் கையில் என்ன வச்சிருக்க? நானும் ரொம்ப நேரமாக பார்க்குறேன், என்னமோ வச்சிருக்க மாதிரி இருக்கு. அது அது ஒன்றும் இல்லை ஐஷு. இப்போ சொல்ல போறியா இல்லையா? அதுதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேனே. நீ இப்படியெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டேன். என்னது இது? அது ஒன்றும் இல்லை ஐஷு. ஓ, பொக்கேவா? எனக்கு தானே வாங்கிட்டு வந்த. அது அது வந்து ஆமாம். ஆ, என்ன என்ன சரண் பண்ணுறீங்க? விடுங்க ஃபர்ஸ்ட். முடியாது. விடுங்க சரண். ஐ லவ் யூ ஐஷு. ஐ லவ் யூ டூ. சரண், எப்போ என்ன உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறீங்க? ஐஷு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் சித்திக்கிட்ட இன்னும் பேசலை. ப்ளீஸ் ஐஷு. என்ன ஐஷுமா அப்படி பார்த்துக்கிட்டே இருக்க? இல்லை சரண், உன்னை இப்படியே அடிக்கலாமா இல்லை ஓட விட்டு அடிக்கலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஐஷு. என்ன ஐசு? பிச்சு பிடுவேன் பிச்சு. ஒழுங்கா நம்ம விஷயத்த உங்கள் சித்திட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன். இல்லை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஐஷு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல. ஏன் ஐஷு, எங்கடி போற? நீ சொல்றத எதையும் கேட்க முடியாது சரண். நான் கிளம்புறேன். இவ வேற இந்த மாதிரி சொல்லிட்டு போறா. நான் சொன்னா சித்தி கேட்கவா போறாங்க? டேய் சரண், இப்படி மாட்டிக்கிட்டியடா. டேய் ரக்ஷன், இது நமக்கே ரொம்ப ஓவரா தெரியல. எப்போ பார்த்தாலும் இங்கேயே தான் வந்துக்கிட்டே இருக்கோம். அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான். உன் வாயை கொஞ்சம் மூடு. காவேரி, என்ன இருந்தாலும் அணுவை நீ போக விட்டது தப்பு தான். இவங்க யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க? ஏங்க, அவளை ஒன்றும் நான் போக சொல்லலையே. அவளாதான் ரகு கூட சண்டை போட்டுட்டு போயிருக்கா. அதுக்காக அவளை அப்படியே விட்டுருவியா? அவ இப்போ மாசமா வேற இருக்கா. நம்ம வாரிசு சுமந்துக்கிட்டு இருக்கா காவேரி. நம்ம தானே பார்த்துக்கணும். ரகுக்கும் அணுக்கும் எதுவும் பிரச்சனையோ? இதோ ரகுவே வந்துட்டான். அடடா வாப்பா ரக்ஷன். என்னது ரக்ஷனா? இந்த மனுஷனுக்கு என்னாச்சு இப்படி தள்ளி விட்டு போறாரு? ரக்ஷன், எனக்கு உங்களை அப்பான்னு கூப்பிடணும்னு தோணுது. ஆனா என்னால முடியாது. எனக்கு எந்த உண்மையும் தெரியாத மாதிரியே இருந்துக்கிறட்டும். ஆமா, நான் தான் ரக்ஷன். நீ நீ எப்படி இங்க? ஏங்க, இது என்ன கேள்வி? ரக்ஷன் அடிக்க ஒரு தடவை இங்க வந்துட்டு போவானே. என்னது அடிக்கிறதோட வருவானா? நான் பார்த்ததே இல்லையே. நீ வாப்பா ரக்ஷன். அவர் அப்படிதான் எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாரு. நான் வரும்போது என்னமோ பேசிட்டு இருந்தீங்களே. அது வந்து ரக்ஷன். என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா வேண்டாம். ஐயோ, அப்படிலாம் இல்லை ரக்ஷன். அனுக்கும் ரகுக்கும் இடையில சின்ன பிரச்சனை. அனு வீட்டை விட்டு போயிட்டா. அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். என்ன சொல்றீங்க? ரகு இப்போ எங்க இருக்கான்? ரக்ஷன், ரகு வேற யாரும் இல்லை, உன்னோட அண்ணன். இது எப்படி நான் உங்ககிட்ட சொல்ல போறேன்? நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுதுப்பா. ஆனா எனக்கு தெரியுன்றத நான் வெளியே காட்டிக்க விரும்பல. ரக்ஷன், என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லம்மா, அது வந்து ரகு அவர் ரூம்ல தான் இருக்கான். தலைவலியா இருக்குன்னு சொன்னான். ஓ அப்படியா, சரிம்மா. அனு எங்க இருக்காங்க? அவ அவங்க வீட்டில் தான் இருப்பா. நீங்க போய் கூப்பிடலையா? நான் ஏன் ரஞ்சித் போகணும்? என்ன அம்மா இப்படி பேசுறாங்க? அம்மா, அது வந்து அவங்க உங்க மருமக தானே. அனு இல்லாம ரகுவால இருக்கவும் முடியாது. நல்லா சொல்லுப்பா ரக்ஷன். என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா அவங்க அம்மா. இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? ஐயோ, அப்பா உளறிட்டாரே. டேய், என்னடா நடக்குது இங்க? இப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னு கேட்டேன். அது வந்து காவேரி. அம்மா, எப்பவும் நான் உங்களை அம்மான்னு தானே கூப்பிட்றேன், அதனால அப்படி சொன்னாரு. அப்பாடி, நல்ல வேலை ரக்ஷன் காப்பாத்திட்டான். டே ரக்ஷன், லேட் ஆகுது, ஆஃபீஸ் வேற போகணும், கிளம்பலாமா? போலாம்டா. சரிம்மா, நாங்கள் கிளம்புறோம். ரகு கிட்ட நான் கால் பண்ணி பேசிக்கிறேன். சரிப்பா. அப்பா, நான் போயிட்டு வரேன். ரக்ஷன், இப்போ நீ என்ன சொன்ன? ஒரு வாட்டி திரும்ப சொல்ல. அப்பா. இந்த மனுஷனுக்கு என்னாச்சு? ரக்ஷன், இன்னொரு தடவை. இவருக்கு என்னாச்சு? அப்பா. ரக்ஷன், இன்னைக்கு இவருக்கு என்னாச்சு இந்த மாதிரி நடந்துக்கிறாரு? அப்பா, எனக்கு எல்லா உண்மையும் தெரியுன்றதை என்னால சொல்ல முடியல. ஏ அனு, ஏண்டி என்னை விட்டு போன? நீ இல்லாம என்னால இருக்க கூட முடியல.
ரகு ப்ளீஸ்ரா என்னை வந்து கூட்டிகிட்டு போ. அனு வீட்டுக்கு வந்துருடி. வேணான்னு நினைக்கலையே, நானும் உன்னை வெறுக்கலையே. காணோன்னு நீ தேட, காதல் ஒன்னும் தொலையலையே. உன்னாயிருந்த ஞாபகத்தை நெஞ்சோடு சேர்த்து வச்சேன். தனியாயிருக்கும் வழிய மட்டும் தனியா அனுபவிச்சேன். நான் உன்னை எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியல. ஆனா நீயா வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நான் உன்னை வந்து கூப்பிட மாட்டேன். ரகு, நீயா வந்து என்னை கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் நான் எப்போவுமே அங்கே வரமாட்டேன். ஐ மிஸ் யூ ரகு. நானும் உன்னோட குழந்தையும் உனக்காக எப்பவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த நிலைமையில நான் உன் பக்கத்துல இருந்து பார்த்துக்கணும்டி. ஆனா நீ என்ன இப்படி புரிஞ்சுக்காம போயிட்ட. நீயும் என் குழந்தையும் எப்போ நம்ம வீட்டுக்கு வருவீங்கன்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பேன். ஐ மிஸ் யூ அனு. அனு, இந்த ஃபைல் எல்லாம் சரியா செக் பண்ணு. என்னாச்சு சேகர் சார்? எல்லாமே மாத்தி மாத்தி இருக்குப்பா. ஒரு தடவை நல்லா செக் பண்ணிட்டு ரக்ஷன் கிட்ட போய் கொடு. ஓகே சார். இதுல நான் என்னத்தடா செக் பண்ணேன்? ஒரே டென்ஷனா இருக்கு. என்னம்மா புது பொண்ணே, சொல்லுங்க சார். கையில ஃபைல வச்சு பாத்துக்கிட்டே இருக்க. எனக்கு இதுல ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? இல்ல. சரி சரி, உனக்கு இதுல ஏதாவது டவுட்னா மனோ கிட்ட கேட்டுக்கோ, சரியா? சரி சார். அட பாவிங்களா, எதுவுமே தெரியாம இதுல நான் என்னத்த போய் பார்க்க. எங்க ரொம்ப நேரமா ரக்ஷன் ஆளையே காணாமே. ரொம்ப போர் அடிக்குது. ரக்ஷன் இருந்தாலும் ஏதாவது சொல்லி வம்பிழுக்கலாம். என்னாச்சு மேடம்? நீங்க இந்த ஆபீஸ்க்கு புதுசா? ஆமா சார். சரி சரி. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க, சரியா? சரி சார். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. பாத்தியா, வந்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள அவ வேலையை காட்டுறா. டேய், அவ என்னடா பண்ணா? ஓ தேங்க் யூ. நீங்க கூட பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. ஆமா மேடம். பேர் என்ன? மை நேம் மது. ஓ சூப்பர் சூப்பர். உங்க பேர் ரொம்ப அழகா இருக்கு. உங்க நேம் மனோ தானே? ஆமா. உங்க நேம் கூட ரொம்ப அழகா இருக்கு. இருக்கும் இருக்கும். இவனுக்கு என்னாச்சு? அந்த பொண்ணு அவன் கூட பேசினா இவனுக்கு ஏன் இப்படி? டேய் ரக்ஷன், உனக்கு என்னாச்சு? அவ அந்த பையன் கூட பேசிட்டு இருக்கா. அது ஒர்க் டைம்ல பேசக்கூடாது. இதெல்லாம் ஆபீஸ்க்கு வெளியில போய் வச்சுக்க சொல்லு. எனக்கு புரிஞ்சு போச்சு. சரி மது, உங்களுக்கு ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க, சரியா? ஓகே சார். அவன் தான் பேசிக்கிட்டு இருக்கானா, இவளும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கா பாரு. டேய் ரக்ஷன். சார். என்ன வேலை பார்க்காம இங்க நின்று என்ன கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை சார். புது ப்ராஜெக்ட்ல அவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டுன்னு கேட்டாங்க, அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். டவுட் சொன்ன விதத்தை நானும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். போய் உங்க வேலையை பாருங்க. ஓகே சார். ஆமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா தெரியல. வெட்டியா நின்று கதை பேசிக்கிட்டு இருக்கியா? என்ன பார்த்தா உனக்கு கதை பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சோ? ஐயோ, ஆரம்பிச்சிட்டாங்களா? டேய் ரக்ஷன், வாடா போலாம். உன்னை ஒர்க் பார்க்க சொன்னா கதை பேசிக்கிட்டா இருக்க. ரக்ஷன், டவுட் தான் கேட்டுட்டு இருந்தேன், சரியா? உனக்கு டவுட் ஏதாவது இருந்தா சேகர் சார்கிட்ட கேளு. அவர் தான் மனோ கிட்ட கேட்க சொன்னாரு. நீ வந்து மனோ கிட்டலாம் எதுவும் கேட்க வேண்டாம். இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? ரக்ஷனுக்கு திடீர்னு என்னாச்சு? மனோ கிட்ட கேட்க கூடாதுன்னா வேற யார்கிட்ட கேட்க சொல்றேன்? அது வந்து நான் சொல்லித்தரேன். அடப்பாவி. நீ எனக்கு சொல்லி தரியா? ஹலோ, இந்த ஆபீஸோட எம்டி நான். ஓ சாரி சார், நான் பயந்துட்டேன். ரக்ஷன் மனசுல என்னமோ இருக்கு. டேய் ரக்ஷன், நான் கேபின் போறேன், நீ வா. சரி சரி, நீ போ, நான் வரேன். ரக்ஷன் என்ன பண்ற? நான் சொன்னா உனக்கு புரியாதா? ரக்ஷன், ஃபர்ஸ்ட் என் கையை விடு. முடியாது மது, நீ அவங்கிட்ட பேசக்கூடாது. ரக்ஷன், என்னோட கையை ஃபர்ஸ்ட் விடு. யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை மது. நான் சொல்றத மட்டும் கேளு. நீ மனோ கிட்ட பேசக்கூடாது. நான் பேசினா என்ன? நான் யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்றதுக்கு நீ யாரு? நம்ம ஏன் இவகிட்ட இப்படி நடந்துக்கிறோம்? இன்னொரு தடவை என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்ட அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மது, போதும் ரக்ஷன். இங்க பாரு ரக்ஷன், நான் உன்னோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனாலதான் நான் ஒரு ஃப்ரெண்டா உன்கிட்ட பழகினேன். அதுக்காக என்கிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து பழகணும்னு பேசணும்னு நினைக்காத. மது. ஓகே, சாரி.
நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். ஐ எம் வெரி சாரி மது. இந்த ரக்ஷனுக்கு திடீர்னு என்னாச்சு? ஏன் இப்படி பண்ணுறான்? மாமியாரே, எனக்கு கொஞ்சம் தாகமா இருக்கு, தண்ணி கிடைக்குமா? ஆ, இப்போ கொண்டு வரேன் மருமகளே. என்னடி நடக்குது இங்க? நீ சொன்ன உடனே எங்க அம்மா திட்டாம போயிட்டாங்க. ஏய் சின்ன பொண்ணு, எங்க அம்மாவை என்ன சொல்லி மிரட்டி வச்சிருக்க? ஏங்க, நான் ஒன்றும் சொல்லலைங்க. இந்தா மருமகளே. என்ன மாமியாரே, தண்ணி ஜில்லுன்னே இல்லை. நான் வேணா போய் ஐஸ் கட்டி எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ம். எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு போங்க, எனக்கு நல்லா பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு வாங்க. அதெல்லாம் என்னால் முடியாது. காலையிலேருந்து நான் தான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன். மாமியாரே, என்ன மறந்துட்டீங்களா? என்ன மறந்துட்டீங்களா? அது என்னன்னு உங்க அம்மா கிட்டே கேளுங்க. என்னமாச்சு? ஆ, அது ஒன்றும் இல்லைடா. அப்புறம் அந்த மரத்துக்கடியில அச்சோ, அதை வேற ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்காளே. அந்த நினச்சாதான் பயமா இருக்கு. மரத்துக்கடியில என்ன இருக்கு? ஏய் சின்ன பொண்ணு, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? யோ, உங்க அம்மாவை கேளியா? தோண 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 தோணன்னு என்னையே கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அது ஒன்றும் இல்லடா குமாரு. அப்புறம் திரும்பவும் அந்த வெள்ளை உருவம். சின்ன பொண்ணு, நீ என்னமோ கேட்டியே. நான் ஒன்றும் கேட்கலையே. அதான் சாப்பிட்றதுக்கு. ஓ, பிரியாணி. அம்மா. மருமகளே, உனக்கு நல்ல சிக்கன் பிரியாணியா செஞ்சு கொண்டு வரேன். ஏ சின்ன பொண்ணு, என்னன்னு சொல்லுடி. எங்க அம்மாவை எதை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்க? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? அத்தையை நான் ஒன்றும் சொல்லவே இல்லையே. நான் பாட்டு தான் இருக்கேன். சரி சரி, அங்கிட்டு நகண்டு போங்க. எனக்கு ரொம்ப தூக்கமா வருது. நீ என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனா என்னன்னு தான் தெரியல. அதுதான் தெரியல, பேசாம போயா. நானே இப்பதான் நிம்மதியா இருக்கேன். இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் உங்க அம்மா தொண 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 தொணன்னு வேலை செய்ய சொல்லிக்கிட்டே இருப்பா. 2-3 நாளைக்கு அது மாமியார் பயமுறுத்தினாதான் நல்லது. அப்பதான் என்னாலே ரெஸ்ட் எடுக்க முடியும். இருடி, நீ என்ன பண்றேன்றத நானே கண்டுபிடிக்கிறேன். முடிஞ்சா பார்த்துக்கோ. போறதுக்கு முன்னாடி அந்த ஃபேனை போட்டு போங்க. என்னது? அது வந்து சும்மா விளையாட்டுக்கு சொன்னீங்க. நீங்க போங்க போங்க. நான் மாமியார் வரவும் போட சொல்லிக்கிறேன். ஏன் இங்க இருக்க சுவிட்சை போட்டா ஃபேன் ஓட மாட்டேன்னு சொல்லிச்சோ? யார் போட்டாலும் ஓடத்தான் செய்யும். தெரியுதுல, எந்திரிச்சு போடுறி. இதுக்கு கூட எங்க அம்மா தான் வரணுமா? அது இல்லைங்க, அத்தை போட்டாதான் நல்லா இருக்கும். எனக்கும் நல்லா தூக்கம் வரும். அப்படி ஒண்ணு நீ தூங்க வேண்டாம். யோ, பேசாம போயா. இந்த லூசு சின்ன பொண்ணு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. அம்மா பாவம், ரொம்ப வேலையவிக்கிட்டு இருக்காளே. இவளை என்ன பண்றது?